நான் எப்படி மீட்க முடியும்? தேவன் சொல்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கரங்களை உயர்த்தி அம்மா இருக்கிறீங்களா? தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதற்கு முன்பதாகவே செய்துதான் சொல்லுகிறார். ஆமென். ஒரு சின்ன கேள்வி, அவளை பந்தி அமர செய்யுங்கள். என்னங்க என்னங்க சாப்பாடே இல்லை, என்ன சொல்றாரு? அப்படின்னா அங்க என்ன தேவையோ அதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் பந்தி, அதாவது அங்க பந்திக்கு கொண்டு போய் நீங்க திராட்சரசம் கொடுங்கன்றாரு. அங்க ரசமே இல்லை, அங்க தண்ணி தான் இருக்குது. ஆனா அவர் தெரியும் அதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நமக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும், என்னையா சாப்பாடே இல்லை, நம்மளை உட்கார சொல்றாரு அவரு. அவர் அப்படி தெரியுமா, ஒன்றை சொல்வாரானால் அப்படியே செய்வார். கரங்களை உயர்த்தி அதான் பாடணும், நம்ப தகுந்தவரே, உண்மை உள்ளவரை. சில நேரங்களில் we don't, அதாவது உணர்ச்சிகளை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், சம்பவங்களை பார்க்கிறோம், அடுத்தவங்க சொல்றதை பார்க்கிறோம். திரும்ப சொல்லுகிறேன், உணர்ச்சிகளை சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன சொல்லுங்க, சூழ்நிலையை பார்க்கிறோம். ரெண்டாவது அதனுடைய நேரங்களை பார்க்கிறோம். இது என்ன நேரம்? அவங்க சொல்றாங்க இது சாயங்காலம் ஆயிற்றே. என்னங்க, தேவனுக்கு நேரம் பொருட்டல்ல, காலம் பொருட்டல்ல, இடம் பொருட்டல்ல, மனிதர்கள் பொருட்டல்ல, எண்ணிக்கை பொருட்டல்ல. அவர் வார்த்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு நிகரானவர் அவர்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு நிகரானவர் அவர் மட்டும்தான். ஏனென்றால் he knows what is going to do that. எனவே தான் அடிக்கடி சொல்லுகிறார், தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு. அப்படியானால் நீ நினைக்கலாம், என்னையா இது பைத்தியக்காரத்தனமா இருக்குதே, பைத்தியக்காரத்தனமா இருக்குதே, நான் இவ்வளோ கண்ணீரின் பாதையில் போகிறேன், கலக்கத்தின் பாதையில் போகிறேன், குழப்பத்தின் பாதையில் போகிறேன், வேதனையின் பாதையில் போகிறேன், என்ன போய் தேவன் சொல்றாரு நீ சந்தோஷப்பட்டு களி கூறுவாய். விசுவாசிக்கிற எல்லாரும் வாயை திறந்து, சில வாயை திறக்கலையே, வாயும் திறக்கல, கையும் உயர்த்தல. நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தர மாட்டார். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன், நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றையும் தேவன் தர மாட்டார். இன்னொரு முறை, ஏமா அதுதானா, அவ்வளவுதானா, பிச்சைக்காரத்தனமா இருக்குது. நல்ல கரங்களை உயர்த்தி பண்ணுங்க. இந்த பூமியிலே நீ சந்தோஷமா இருக்கிறது யாருமே விரும்பல. உங்க புருஷனே விரும்பல, உங்க மனைவியே விரும்பல, யாருமே விரும்பல. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கேட்கிறாரு அந்த ஆள், இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, உங்க அம்மா வராங்களா, இல்லை உங்க அக்கா வராங்களா? இந்த அம்மா கேட்குது, என்ன சந்தோஷமா இருக்கிற, உங்க அக்கா வராங்களா?